வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு குட்டி ஸ்டோரி தமிழ். சமீபத்துல வந்த கிஷ்கிந்தா காண்டம் படம் எவ்ளோ பெரிய ஹிட்னு நமக்கு தெரியும். அந்த படத்தோட ரைட்டர் எழுதின இன்னொரு தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் எக்கோ. இந்த படத்துல மனுஷங்களை விட நாய்களுக்கு தான் முக்கிய பங்கு. ஒரு காடு, தனிமையான ஒரு வீடு, காணாம போன ஒரு கணவன், அப்புறம் மர்மமான ஒரு மனைவி. கேட்கவே த்ரில்லிங்கா இருக்குல்ல? வாங்க இந்த படத்தோட முழு கதையையும் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்டையும் பார்க்கலாம். கதை கேரளா கர்நாடகா பார்டர்ல இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுல நடக்குது. அங்க காட்டுக்குன்னு அப்படின்னு ஒரு எஸ்டேட் இருக்கு. அந்த எஸ்டேட்ல தனியா வாழ்ந்துட்டு வராங்க மலாத்திங்கிற ஒரு வயதான பெண்மணி. அவங்களுக்கு ஒத்தாசையா பியூஸ்னு ஒரு பையன் இருக்கான். மலாத்தியோட புருஷன் பேரு குறியாச்சன். அந்த பகுதியிலேயே பயங்கரமான ஆளு. விதவிதமான நாய்களை வளர்க்கறதுல எக்ஸ்பர்ட். ஆனா போன சில வருஷமா குறியாச்சனை யாராலையும் பார்க்க முடியல. அவர் காணாம போயிட்டார்னு ஊருக்குள்ள பேச்சு. இப்போ கதை சூடு பிடிக்குது. குறியாச்சனை தேடி அவரோட பழைய எதிரிகள், போலீஸ்னு எல்லாரும் அந்த எஸ்டேட்டுக்கு வராங்க. ஆனா மலாத்தி என் புருஷன் எங்க போனார்னே தெரியலன்னு சாதிக்கிறாங்க. ஆனா அந்த வீட்ல இருக்கிற நாய்ங்க சும்மா இல்ல. யாராவது அந்த எஸ்டேட்டுக்குள்ள தப்பா நுழைஞ்சா அவங்கள பிச்சு எரிஞ்சிடும். அவ்வளோ வெறித்தனம். கதை ஃபிளாஷ்பேக்ல மலேசியாக்கு போகுது. குறியாச்சன் சும்மா இல்ல. மலேசியாலிருந்து அரிய வகை நாய் இனங்களையும் கூடவே சோயி, இளவயது மலாத்தியையும் கடத்திட்டு வந்தவர்தான் இவர். அதாவது மனுஷங்களையும் மிருகங்களையும் தன் கண்ட்ரோல்ல வச்சுக்க ஆசைப்படுற ஒரு சைக்கோனே சொல்லலாம். இப்போதான் படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட். படம் முழுக்க நம்ம என்ன நினைப்போனா, குறியாச்சன் எங்கேயோ மறைஞ்சிருந்து எல்லாரையும் ஏக்குறாரு. அந்த நாய்ங்கெல்லாம் அவருக்கு விசுவாசமாயிருக்குன்னு நினைப்போம். ஆனா உண்மை அது இல்ல. அந்த நாய்ங்க இப்போ குறியாச்சனுக்கு விசுவாசமா இல்ல, மலாத்திக்கு தான் விசுவாசமாயிருக்கு. குறியாச்சன் காணாம போகல. அவரை மலாத்தி தான் நாய்களோட உதவியோட ஒரு குகையில சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க. காலம் பூரா மத்தவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த குறியாச்சன் இப்போ தன் பொண்டாட்டிக்கிட்டேயே அடிமையாயிருக்காரு. இதுதான் இயற்கையோட நீதி. மொத்தத்துல எக்கோ சும்மா ஒரு பழிவாங்கிற கதை மட்டும் இல்ல, யார் உண்மையான எஜமானன் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புற ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸ்லோவா போனாலும் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்டுக்காக கண்டிப்பா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய படத்தோட கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம குட்டி ஸ்டோரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பை பாய்.